வணக்கம். புயலில் சிக்கிய வைகோ, மல்லை சத்யா அதிரடி நீக்கம், மதிமுகவில் முற்றுகிறது மோதல். அதிமுகவை தொடர்ந்து மதிமுகவிலும் புயல் வீச தொடங்கியிருக்கிறது. மகன் கட்சியில் மகுடம் சூட்டுவதற்காக நீண்ட காலமாக பயணித்த நம்பிக்கைக்குரிய தளபதி மல்லை சத்யா கட்சியிலிருந்து வைகோ நிரந்தரமாக நீக்கியிருக்கிறார். வைகோவின் இந்த அதிரடி நடவடிக்கை தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அடுத்து துரை வைகோ என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. திமுகவில் ஸ்டாலின் தனது அரசியல் வாரிசாக முன்னெடுத்த கருணாநிதியை விமர்சனம் செய்தவர் தான் வைகோ. ஆனால் கட்சியில் ஓடாய் உழைத்து தேர்ந்தவர்கள் இருக்கும்போது மகன் ஸ்டாலினுக்கு பட்டாபிஷேகம் வைப்பதா அப்படின்னு சொல்லி சில கேள்வியும் எழுப்பியிருந்தார். கடைசியில கருணாநிதி வாரிசு அரசியலை எதிர்த்து வைகோ மறுமலர்ச்சி என்ற திராவிட கழகத்தையும் ஆரம்பித்தார். ஆனால் இப்போது அதே வாரிசு அரசியலுக்கு தானும் அடிபணிந்து விட்டதாக வைகோ மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது 30 ஆண்டுகளுக்கு மேலாக வைகோ நிழலாகவும் நம்பிக்கைக்குரிய தளபதியாகவும் இருந்த மல்லை சத்யாவை நிரந்தரமாக கட்சியிலிருந்து வைகோ நீக்கியிருக்கார். கடந்த சில மாதங்களாக வைகோ மகன் துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் மோதல் போக்கு இருந்து வந்தன. துரை வைகோவை பொதுச் செயலாளராக்கும் முயற்சியில மல்லை சத்யா வெளிப்படையாகவே தனது எதிர்ப்பை பதிவு செஞ்சார். இதனால கோபமடைந்த வைகோ மல்லை சத்யாவை துரோகி போல கருதி பேசினார். இது கட்சிக்குள்ள ஒரு பெரும் பிளவை ஏற்படுத்தியது. அதே போல வைகோவின் குற்றச்சாட்டுக்கு ஊடகங்கள்ல கண்ணீர் மழுக்க பேட்டி அளித்தார் மல்லை சத்யா. கடந்த மாதம் 2ஆம் தேதி வைகோவை கண்டித்து சென்னையில் தனது ஆதரவாளர்களுடன் உண்ணாவிரத போராட்டமும் நடத்தினார். அப்போது அவர் பேசுகையில மகனுக்கு பதவிகளை கொடுத்து தந்தை என்ற முறையில் அவர் வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் அரசியல்ல தோற்றுவிட்டீர்கள், எங்களுடைய வயிற்றெழுச்சல் உங்களை அரசியல் சதுரங்கத்தை தூளாக்கும் அப்படின்னு சாபம் பெற்றிருக்கார். அதாவது இது வைகோ கோபத்தை மேலுமே அதிகரித்தது அப்படின்னு சொல்லலாம். இது விளைவாகத்தான் மல்லை சத்யாவை தற்காலிகமாக நீக்கின வைகோ தற்போது அவரை நிரந்தரமாக நீக்கி அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். இது குறித்து திங்கட்கிழமை வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில மல்லை சத்யா சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை, குறிக்கோள், நன்மதிப்பு, ஒற்றுமை ஆகியவற்றுக்கு கேடு விளைவிக்கும் வகையில செயல்பட்டுள்ளார். அதே போல பொதுவெளியில் கட்சி தலைமைக்கு எதிராக செயல்பட்டு அதாவது கழக சட்ட விதிப்படி 35 பிரிவின் கீழ் 2 படி சட்டவிரோத நடவடிக்கைக்கு ஈடுபட்டதாக குற்றம் புரிந்துள்ளார் அப்படின்னு சொன்னதுனால துணை பொதுச் செயலாளர் பதவியும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நிரந்தரமாக நீக்கிறேன் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். அதாவது வைகோ இந்த அறிவிப்பு குறித்து மல்லை சத்யாவுடன் கருத்து கேட்ட போது, எனக்கு இது ஒன்றும் அதிர்ச்சி அளிக்கவில்லை, கட்சியிலிருந்து நீக்கப்படுவேன் என்பது எனக்கு ஏற்கனவே தெரிந்தது ஒன்றுதான் அப்படின்றத தெரிவிச்சிருக்கார். இந்த நீக்கம் மதிமுகவை பிளவுபடுத்துமா என்ற கேள்வியும் எழும்பியிருக்கு. அதாவது எதிர்வரும் தேர்தலில் இந்த கட்சி நிலைப்பாடு கேள்விக்குறியாகி உள்ளது. ஏற்கனவே பலவீனமான நிலையில இந்த கட்சிக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் பார்வையா இருக்கு. அடுத்து என்ன செய்ய போகிறார் மல்லை சத்யா? தனி கட்சி தொடங்குவது என்பது மிகுந்த பொருட்செலவாகும் என்பதால திமுகவில் இணைய வாய்ப்பு அதிகம் இருப்பதாக பேசப்பட்டது. மல்லை சத்யாவுக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல புரிதல் உள்ளது. ஆனால் மல்லை சத்யாவின் இந்த முடிவால் வைகோ வருத்தமடைவார் என்பதால திமுக தலைவர்கள் தயங்குவதாக கூறப்படுகிறது. எது எப்படியானாலும் சின்னஞ்சிறு கட்சியான மதிமுகவில் மேலும் சிதறல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மல்லை சத்யாவை விட வைகோவுக்கே பாதிப்பு அதிகம். மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.